Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எது ஒரு ஃபேஸ் பேக்கும் சரி, ஃபேஸ் க்ரீமு, ஹேர் பேக்கு, இந்த மாதிரி ஹேர் டை எது ஒன்று ரெடி பண்ணாலும் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம சமையல் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். அதனால இதெல்லாம் இயற்கையான பொருள். இதனால் நம்ம முகத்துக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எந்த ஒரு இதுவும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இருக்கிறது கிச்சனில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற பொருளை தான் வச்சு நம்ம ஃபேஸ் பேக்கை தயார் பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணுற பொருள் ஃபேஸ் பேக்குக்கு நம்மளுக்கு தேவையானது, நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து. இது இப்போ நான் 2 தண்ணியில் நம்ம கழுவிட்டு நம்ம 2 ஹவருக்கு இது நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு தான் நம்ம அரைச்சிட்டு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேர்க்க வேண்டியது முக்கியமான பொருள் அலோவேரா ஜெல்லு. அடுத்து விட்டமின் இ 400 mg கேப்சூல் நீங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு கேப்சூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது 4 பொருளை வச்சு தான் இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது கழுவி 2 தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர் கழித்து நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். பாருங்கள், உளுந்து நம்ம கையில் நசுக்குனால நசுக்கி போது 2 ஹவர் இல்லை 3 ஹவர் நம்ம ஊற வச்சுட்டா அதை நல்லா ஊறி போகும். அரிசியும் நம்ம கையில் எப்படி நசுக்கணும் அப்படியே ஒழிஞ்சு போகுது. இப்போ இது நம்ம இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்து தான் நம்ம நல்லா இதை நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம வடிகட்டி வச்சு நம்ம இது பண்ணுறது வேண்டாம், நம்மளுக்கு வடிகட்டி தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நான் 2 டீஸ்பூன் எடுத்ததுனால தான் 2 நாளைக்கு இது நான் என் முகத்துக்கும் கழுத்துக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்பப்போ நம்ம 2 நாளைக்கு ஒட்டி நம்ம செஞ்சு போட்டுட்டு நல்லாயிருக்கும் பேக்குக்கு. பாருங்கள், இப்போ இது நம்மளுக்கு வடிகட்டி தேவையில்லை. அப்படியே இது ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வடிகட்டுறத வேண்டாம். எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஒயிட்டிங் கொடுக்குறது அரிசி நம்ம முகத்தை ஒயிட்டிங் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் உளுந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக இன்னும் நல்லா ஒயிட்டிங்காக பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னும். ஏன்னா இது 2 அரிசியும் உளுந்து நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி நல்லா ப்ரைட்டாக பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற இந்த கண்ணு கீழே இந்த கண்ணுக்கு ஓரைந்து இருக்கிற சுருக்கம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இதாகணும்னா நம்ம ஒரு விட்டமின் இ கேப்சூல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அலோவேரா ஜெல்லு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது 4 பொருள் வச்சு தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபேஸ் பேக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக்கு. இது ஆன் டைம் 2 பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாக அவ்வளோ க்ளோவாக அவ்வளோ ஒரு ரொம்ப ப்ரைட்னஸாக நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா நம்ம ஸ்கின்னை பார்த்தாலும் அவ்வளோ இதுவாக இருக்கும். அதனால நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணும், இன்னும் நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றம் தெரியலன்னு பண்ணாதீங்க. தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அப்புறமா 1 மாதம் கழித்து உங்கள் ஸ்கின் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இது பேக் போடும்போது உங்கள் கழுத்தை சேர்த்து இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம முகத்தும் நம்ம கழுத்தும் ஒரே கலராக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் இது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நான் வச்சுக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூனு. உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் குளிக்கும் போது கூட இது வேணால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன். 2 நாளைக்கு அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்குவேன். உங்களுக்கு இது குளிக்கும் போது கூட இது அரிசியை உளுந்து உங்கள் பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணினா கூட இது கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன்னாக்கா நீங்கள் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துன்னு நல்லா. அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம ஃபேஸ்க்கு எப்படி பேக் போடுறோம் அந்த மாதிரி நம்ம உடம்புல ஃபுல் அப்ளை பண்ணுனாக்கா அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.